விஜயின் திருமணத்தை மீறிய உறவை தான் கண்டுபிடித்த பிறகும் மனதளவில் பாதிக்கப்பட்டேன் என்றும், நடிகையுடனான திருமணத்தை மீறிய உறவை கண்டுபிடித்த பிறகு விஜயால் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தேன் என்றும் மனைவி சங்கீதா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். செங்கல்பட்டு நீதிமன்றத்திலே இந்த முக்கியமான மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய மனைவி சங்கீதா கிட்டத்தட்ட 27 ஆண்டுகால தங்களுடைய திருமண உறவை முறித்துக் கொள்வதாக சொல்லி நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். கடந்த 1999ஆம் ஆண்டு விஜய்க்கும் சங்கீதாவிற்கும் திருமணம் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில்தான் 2021 ஏப்ரல் மாதம் தனக்கு ஒரு செய்தி கிடைத்ததாகவும், அந்த அடிப்படையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்போதைய தலைவர் நடிகர் விஜய் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தார் என்கின்ற ஒரு தகவலையும் தன்னுடைய விவாகரத்தை கேட்டு தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவிலே விஜயனுடைய மனைவி சங்கீதா தெரிவித்திருக்கின்றார். நான் அந்த உறவை கண்டுபிடித்து நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறி உறவில் இருக்கின்றார் என்பதை 2021 ஏப்ரல் மாதம் அதை நான் கண்டித்த பிறகும் கூட விஜய் அதை மாற்றிக் கொள்வதாக உறுதியளித்தார். ஆனால் தொடர்ந்து அந்த நடிகையோடு தொடர்பில் விஜய் இருந்தார். எனவே எங்களுக்கு மனமுறிவு வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் விஜயினுடைய மனைவி சங்கீதா. விவாகரத்தை கேட்டு தற்பொழுது அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவிலே இந்த முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருந்தார் என்றும், அதன் காரணமாக மனதளவில் தான் பாதிக்கப்பட்டதாகவும் சங்கீதா தெரிவித்திருக்கின்றார். 2021 ஏப்ரல் மாதம் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு ஒரு நடிகையோடு திருமணம் கடந்த உறவில் இருக்கின்றார் தன்னுடைய கணவர் விஜய் என்பதை தெரிந்து கொண்டு சங்கீதா நீதிமன்றத்தை நாடியதாகவும், இப்பொழுது நீதிமன்றத்தை நாடி இருப்பதாகவும், 2021 ஏப்ரல் மாதம் முதலே அதை தான் கண்டித்து வந்த சூழ்நிலையில் இனிமேல் அந்த நடிகையோடு நான் தொடர்பில் இருக்க மாட்டேன் என்று விஜய் தன்னிடம் உறுதியளித்ததாகவும், ஆனால் அந்த உறுதியை மீறி விஜய் தொடர்ந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நடிகையுடன் இப்போது வரை தொடர்பில் இருந்து வருவதாகவும் குறிப்பிட்டு மனதளவில் தான் பாதிக்கப்பட்டிருப்பதால் தனக்கு மன முறிவு வேண்டும் என்று விஜயினுடைய மனைவி சங்கீதா நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். கடந்த சில ஆண்டுகளாகவே விஜய் மற்றும் அவருடைய மனைவிக்கு இடையே சில மனஸ்தாபம் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. 2 பேரும் மனதளவில் பிரிந்து விட்டார்கள் என்றெல்லாம் பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டு வந்தன. ஆனாலும் விஜய் தரப்பில் அதை உறுதி செய்யவில்லை. சங்கீதா தரப்பிலும் அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான தகவலையும் பொதுவெளியில் வெளியிடவில்லை. இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அரசியல் கட்சியை விஜய் தொடங்கி தற்பொழுது தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டு வருகின்றார். முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கின்றார். இந்த நிலையில் இன்னும் ஒரு 2 மாதங்களிலே தமிழகத்தில் அந்த தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் கட்சியினுடைய தலைவர் மீது மனைவி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். வழக்கமாக இந்த விவாகரத்தை கேட்டு இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நடிகருடைய மனைவி முன்வைக்கும் பொழுது நீதிமன்றத்தை நாடும் பொழுது எங்களுடைய தனிப்பட்ட காரணம் என்று சொல்வார்கள். காரணத்தை வெளிப்படையாக சொல்லாமல் தான் திரை பிரபலங்களாக இருந்தவர்கள் அவர்களோடு மன உறவில் இருக்கக்கூடியவர்கள் மன முறிவு கேட்டு நீதிமன்றத்தை நாடுவார்கள் என்றாலும், தமிழக வெற்றி கழக தலைவரான விஜயினுடைய மனைவி சங்கீதா கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு பிறகு தனக்கு மனமுறிவு வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார். நீதிமன்றத்திலும் தன்னுடைய அந்த மனுவிலேயே சொந்த காரணங்கள் என்பதையும் கடந்து நடிகை ஒருவரோடு விஜய் திருமணம் கடந்த உறவில் இருந்து வருகின்றார் என்கின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாகவே அந்த விஷயத்தை தான் கண்டறிந்து கொண்டு நடிகையோடு திருமணம் கடந்த உறவில் இருக்கக்கூடாது என்று விஜயை கண்டித்ததாகவும், விஜயும் இனிமேல் அவரோடு நான் தொடர்பில் இருக்க மாட்டேன் என்கின்ற ஒரு உறுதியை தனக்கு கூறியதாகவும், ஆனால் அந்த வார்த்தையை விஜய் மீறிவிட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டை சங்கீதா முன்வைத்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தை அவர் நாடி இருக்கின்றார். செங்கல்பட்டு நீதிமன்றத்திலே மனமுறிவு விவாகரத்தை கேட்டு விஜயினுடைய மனைவி இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். 27 ஆண்டுகளாக ஒன்றாக திருமண வாழ்வில் இருந்து வந்தவர்கள், அவர்களுக்கு ஆண் குழந்தை ஒருவரும் இருக்கின்றார். அவரும் இப்பொழுது ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே விவாகரத்து வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு சங்கீதா நீதிமன்றம் சென்றிருப்பது பல்வேறு வகையில் கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது. நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை விஜய் தொடர்ந்து வந்ததால் இந்த முடிவுக்கு தான் தள்ளப்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய சங்கீதா இதன் காரணமாக மனதளவில் தான் பாதிக்கப்பட்டு விட்டதாகவும் ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். 2021 ஏப்ரல் மாதம் முதலே இந்த பிரச்சனை இருவருக்கும் இடையில் இருந்து வந்ததாகவும் தன்னுடைய மனைவிலே சங்கீதா தெரிவித்திருக்கின்றார். விஜய் ஒரு திரைப்பட முன்னணி நடிகராக இருந்திருக்கின்றார். பல முக்கிய படங்களில் நடித்திருக்கின்றார். பல்வேறு கதாநாயகிகளோடு நடித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலே 2021 ஏப்ரல் மாதம் முதலே அவருடைய மனைவி ஒரு குறிப்பிட்ட நடிகையோடு விஜய் தொடர்பில் இருந்ததாக குறிப்பிட்டு அந்த திருமணம் கடந்த உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய நிலையிலும் விஜய் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த நடிகையோடு தொடர்ந்து அந்த திருமணம் கடந்த உறவில் தான் இருந்து வந்திருக்கின்றார் என்பது சங்கீதாவினுடைய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. விஜயை பொறுத்தவரை
இப்பொழுது ஏற்கனவே குறிப்பிட்டவாறு கட்சி தொடங்கி இருக்கின்றார், தேர்தலை சந்திக்கப் போகின்றார், 2 மாதத்தில் தேர்தல் நடக்கப் போகின்றது. இந்த தருணத்தில் அவர் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு மனத்தாங்கலை ஏற்படுத்தும் என்று பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் விஜய் போன்ற ஒரு முன்னணி நடிகர் திருமணம் கடந்த உறவில் இருக்கின்றார் என்பது அவருடைய ஆதரவாளர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் என்பதாக பார்க்கப்படுகின்றது. 1999ஆம் ஆண்டு விஜய் மற்றும் சங்கீதா இடையே திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றிருந்தது. அப்போது முதலே இருவரும் பல்வேறு காலகட்டங்களில் நெருங்கி திருமணத்தோடு அந்த திருமண உறவில் இருந்து வந்த நிலையில்தான் 2021 ஏப்ரல் மாதம் முதல் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் எழுந்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதை உறுதி செய்யக்கூடிய விதமாகத்தான் நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாகவும் 2021 ஏப்ரல் மாதம் தனக்கு அது தெரிய வந்து அது தொடர்பாக விஜயை தான் தொடர்பு கொண்டு கேட்டதாகவும் விஜயிடம் கேட்டதாகவும் விஜய் அந்த உறவை நான் முடித்துக் கொள்கின்றேன் என்று சொன்னாரே தவிர தொடர்ந்து அந்த நடிகையோடு அவர் தொடர்பில் தான் இருந்து வந்தார். எனவே அந்த உறவை முறித்துக் கொள்ள நான் முன் வருகின்றேன், அதாவது அவருக்கு மனைவி என்கின்ற உறவை முறித்துக் கொள்ள நான் முன் வருகின்றேன், எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று நீதிமன்றத்தை விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் நாடியிருக்கின்றார். வழக்கமாக விவாகரத்து வழக்கை பொறுத்தவரை ஒரு சில அமர்வுகளாக 2 பேரும் அமர்ந்து பேச வேண்டும், நீதிபதிகள் அதற்கான வாய்ப்பினை தருவார். எனவே உடனடியாக விவாகரத்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட இப்போதைய சூழ்நிலையிலே விஜயினுடைய மனைவி சங்கீதா எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு நீதிமன்றத்தை நாடி இருப்பது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி இருக்கின்றது. விஜய் பொது வாழ்விலே பெரிய அளவில் மற்ற நடிகர்களை போன்று எந்த விதமான ஒரு நெருக்கடியான சூழலையும் இதுவரை எதிர்கொண்டது கிடையாது. ஆனாலும் இப்பொழுது 27 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய மனைவி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மற்ற நடிகர்களை போன்று திரையினுடைய மிக முக்கிய நடிகராக இருந்து வந்த காலகட்டத்திலும் விஜய் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் திரை வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் எந்த விதமான கிசுகிசுக்களும் அவர் மீது வந்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது 27 ஆண்டுகளாக தன்னுடைய மனைவியோடு விஜய் வாழ்ந்து வந்த நிலையிலே இந்த ஒரு முக்கியமான விவகாரம் விஜய்க்கு ஒரு சவாலை தந்திருக்கின்றது. விஜய் தரப்பில் நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யும் பொழுது, நீதிமன்றத்தை நாடும் பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் என்பது தெரிய வரும். இப்போதைய சூழ்நிலையிலே செங்கல்பட்டு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார் விஜயினுடைய மனைவி, தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜயினுடைய மனைவி சங்கீதா. நீதிமன்றத்திலே 27 ஆண்டுகால எங்களுடைய மன வாழ்க்கை போதுமானது, இத்தோடு நான் மனமுறிவு பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நடிகையோடு திருமணத்தை மீறிய உறவிலே விஜய் இருந்தார் என்கின்ற ஒரு தகவலையும் சொல்லி இருக்கின்றார். அந்த உறவை முறித்துக் கொள்வதற்கு விஜய் முன்வரவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லி இருக்கின்றார். இன்று நேற்றில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாகவே அதை தான் கண்டித்து வந்ததாகவும் அந்த மனுவிலே குறிப்பிட்டிருக்கின்றார் சங்கீதா. நீதிமன்றத்தில் வழக்கு